கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் அடுத்தபடியாக பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். சபையார் அனைவருக்கும் என் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் தாகம் தாகம் என்றே எனக்காயே தாகம் என்றே எனக்காயேங்கி நின்றே பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. என் அன்பும் இறக்கும் இந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் அந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா இது ஆண்டவரை பேசுகிற எனக்கும் ஆண்டவரை கேட்கிற அவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க என் தேவன் கிருபை செய்வீராக. என்னை மறுத்து தேவனை வெளிப்படுங்க, ஆசீர்வாதங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம், நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் என்ன 3 மணி நேரம் அவர் அடித்து அவர் ரத்தத்தை எல்லாம் சிந்தனால அவருக்கு என்ன பண்ணுது, தாகம் எடுக்கிறது. ஆனால் அதோட ஆவிக்குரிய வார்த்தை எடுத்து பார்த்தோன்னா அவருக்கு என்ன தாகம்னா ஆத்தும தாகம். இந்த ஆத்தும தாகம் ஆண்டவருக்கு இந்த மனிதன் மேல் எவ்வளோ அதிகமாக இருக்குது என்றால் எடுத்து வாசிக்கலாமோ. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, கடைசி நாள் அதை எழுப்புவதே என் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தின் வந்த நோக்கம், அவருடைய சித்தம் என்னவென்றால் யாரும் கெட்டு போகாமல் எல்லாருமே என்னது ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இயேசுவை அறிந்து கொண்டு எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகண்டு போம், பூதலங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். 9வது வசனம் வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். நம்ம இத்தனை நாள் எவ்வளோ பாவங்கள் செய்தாலும் குற்றங்கள் செய்தால் ஆண்டவர் இத்தனை நாள் நம்மேல் கோபம் கொள்ளாமல் இன்னும் அவர் வருகையை தாமதித்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பை அறிய வேண்டும் என்பது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள்னா இயேசுவோட அன்பை இயேசுனா யாருனே தெரியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல சுவிசேஷம் செல்லப்படாமல் இருக்கிறது. எத்தனையோ இடத்துல துணிகரமாக இன்னும் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்தோ ரசிக்கப்பட்டும் தன்னுடைய வாழ்க்கையை என்ன சொல்கிறது, தன்னுடைய வாழ்க்கையில் சுய இன்பம் இந்த இச்சையை தேடியே கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார். இயேசு இருக்கிறார், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக செய்யணுங்கிறத யாருமே நோக்கிறது இல்லை. எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய இஷ்டத்தின்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், தன்னை இந்த உலகத்துக்கு வந்ததான் ஒரே ஒரு நோக்கம், இந்த ஆண்டவர் பிதா ஒரே பேரான குமாரனை கொடுத்ததுக்கான ஒரே ஒரு சித்தம் என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களும்
ஒருத்தரோட எல்லாருமே ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்குது. அதனால தான் இந்த உலகத்துக்கு வந்து புறஜாதியான நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். சொந்தமான யூத ஜனங்கள் இருந்தாலும் நம்மையும் தெரிந்து கொண்டு இன்னைக்கு நம்மளையும் இங்கே சபையில் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்க. ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா மட்டும்தான் இருக்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்க. அந்த அப்பா அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அன்பாக அவர் என்ன கேட்டாலும் அது வாங்கி கொடுப்பார். அவர் ட்ரெஸ்ஸு கேட்டாலும் ட்ரெஸ்ஸு, கேக்கு, அவர் என்ன கேட்குறாலோ, சைக்கிளாக இருக்கலாம், எதுனாலும் அவருக்காக அந்த பிள்ளைக்காக எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. இப்படி அன்பாக இருக்கும்போது அன்றைக்கி ஒரு பிள்ளைக்கு அந்த பிறந்தநாள் வருது. பிறந்தநாள் வந்தோன்னா உனக்கு என்னம்மா ஆசை சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போச்சுல அந்த பிள்ளை சொல்லுது, அப்பா எனக்கு வந்து கப்பலில் போகணும், நம்ம 2 பேர் மட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கப்பல் ஓட்டுநர்கிட்ட போய் நானே பிள்ளையும் போகணும், எனக்கு கப்பல் தாங்கன்னு சொன்னோடனே அவரும் தந்துட்டார். அவங்க 2 பேரும் கப்பலில் போகிறாங்க, நல்லா சந்தோஷமாக போகிறாங்க. அந்த புள்ள கப்பலில் நடுக்கடலில் போயிட்டு சந்தோஷப்படுது. சூரியன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கப்பா, மேகம் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள், தண்ணி எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அந்த கப்பல் ஒரு ஓட்டையாயிடுது. அந்த ஓட்டையாகிடுதோடனே அவங்க அப்பா வந்து இது ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போதுல அந்த லைஃப் ஜாக்கெட் அது வந்து ஒன்று தான் இருக்குது. அப்புறம் அந்த அப்பா பார்க்குறாரு, என் குழந்தைய எப்படியா நான் காப்பாற்றிடணும் அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளை சொல்லுது, அப்போ நீங்கள் போட்டுக்கோங்க, உங்கள் மேலே நான் ஏறி உட்காந்துக்கிறேன், நம்ம 2 பேரும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியும் அந்த லைஃப் ஜாக்கெட்டால் ஒரு ஆளை தான் தாங்க முடியும், 2 பேர்த்தெல்லாம் தாங்க முடியாது. அதனால் அந்த பிள்ளைக்கு போட்டு விட்டு அந்த பிள்ளைய பார்த்து சொல்கிறான், நீ நல்லா இருப்பாங்க, நீ போயிட்டு மற்றவங்க உதவி செய், நீ நல்லா படித்து நல்லா வளரு, அப்பா அம்மா நீ நான் எப்படி உன் மேலே அன்பாக இருந்தனோ அதை போல் நீயும் மற்றவர்களுக்கு அன்பாயிருன்னு சொல்லி அவர் அந்த பிள்ளைய வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டு அனுப்பி வைக்கிறாரு. இவரும் எவ்வளோ நீச்சல் அடித்து பார்க்குறாரு, ஆனால் முடியல அவரால். அவர் வந்து மரித்து போயிடுறார். ஆனால் அந்த பிள்ளைய வந்து மற்றவங்களை வந்து காப்பாற்றி அவரை வந்து கரையில் சேர்த்துறாங்க. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக என்ன பண்ணிக்கிறார், இந்த உலகத்துக்கு பலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம இந்த 33 வருஷம் அவர் தன்னை அவர் தாழ்த்தி, அவர் எவ்வளோ பெரிய மகிமையின் ராஜா, அவரை எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முழங்கும், எல்லா தூதர்களும் 24 அவர் துதித்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த உலகத்துக்கு வந்து யாருமே அவர் மதிக்க கூட இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்ததான ஒரே ஒரு நோக்கம், என்னோடய ஜனங்க எல்லாரும் என்னோட அன்பை அறிந்து கொள்ளணும், என்னோட ஜனங்க எல்லாரும் என்னை நோக்கி பார்த்து எனக்கு பிழைத்து கொண்டு பரலோகத்துக்கு வரணும், ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே அவருக்கு இருந்ததே தவிர ஒருபோது எந்த ஒரு நோக்கமோ அவர் கிடையாது. இதுக்கும் நம்ம வெறும் மண்ணான செய்தோம். அவர் நினச்சா ஒரே நிமிஷம் அழித்து வேறு ஏதோ உருவாக்கிக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஆண்டவர் மண்ணான இருந்த நம்மை நினைத்து இந்த உலகத்துக்கு அவர் பலியானார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10வது வாசிங்க. 10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. என்னது உண்டாக்கிதாமா? சந்தோஷம் உண்டாயிருக்குது. அப்போனா பரலோகமே எதை நோக்கி கொண்டு இருக்கு? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுமா, இந்த ஜனம் ரட்சிக்கப்படுமா, இவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா என்று எல்லாரும் ஆசைப்படுகிறாங்க. ஆனால் அந்த பரலோகத்தின் ஆசையும் நம்ம தேவனுடைய ஆசையை நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிறைவேற்றுகளாக இருக்கணும். எப்படி ஆண்டவருக்கு அந்த ஆத்ம தாகம் இருந்துச்சோ, இன்னைக்கு அந்த ஆண்டவர் அந்த ஆத்ம தாகத்தினால அவர் வந்தார், வாழ்ந்தார், நமக்காக மரித்து ரத்தத்தை சிந்தி புறஜாதியாக நம்மளையும் தெரிந்து கொண்டு என்ன பண்ண, அவர் போகும்போது சீசர்கிட்ட சொல்லிட்டு போனார், நீங்கள் போங்க, மற்றவர்கள் ஞானஸ்தானம் கொடுங்க, மற்றவர்களை ரட்சித்து எல்லாரையும் என்னுடைய பிள்ளையாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டு போனார். அந்த சீசர்கள் தன் ஜீவனையும் தியாகமாய் பயன்படுத்தி அவர் ஊழியம் செய்து இன்னைக்கு என்ன இந்தியாவிலையும் தோமா வந்தார், எல்லா தேசத்துலேயும் வந்து சீசர்கள் போய் சுவிசேஷம் சொல்லி எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவருக்கு நேராக திருப்பினாங்க. அப்போ இந்த சுவிசேஷத்தை கேட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ வம்சங்கள் ரட்சிக்கப்பட்டு நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணோம்னா, ஆண்டவர் எப்படி நம்மளை வந்து அவர் அன்பு கூர்ந்து ரசித்தாரோ அதே போல் மற்ற நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், அவங்கள்ட்ட ஆண்டவர் அன்பை என்ன சொல்லணும். ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் வந்து இன்னைக்கு அவங்க வந்து கஷ்டத்தில் பாடில் இருக்கிறாங்க, மன துக்கத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சகோதரர் நீங்கள் போய் சொல்லி ஆண்டவர் அன்பை சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களை ஏற்றுப்பாங்க. ஏன்னா எத்தனையோ நான் பார்க்குறேன், சொல்லும் போதுல கண்டிப்பாக எனக்கு ஆண்டவர் பிடிக்கும், அவர் வந்து எனக்கு விடுதலை தருவாரா அப்படின்னு எல்லாருமே ஒரு விசுவாசம் அந்த ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் அன்பை சொல்கிறதுக்கும் ஆண்டவர் விடுதலை பண்ண சாட்சியை சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறாரு. அந்த நன்மைகளை மற்றவங்க சொன்னாலே போதும், மற்றவங்க ரசிக்கப்படுவாங்க. அல்லேலூயா.
எப்படி தேவன் நம்மேல தாகம் அன்பாக இருந்து அவருடைய இந்த உலகத்தில் வந்து முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டாரோ, அதே போல் நம்மளும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு கஷ்டம் இருந்தாங்களா அவங்கள்ட்ட போயிட்டு ஆண்டவர் வாங்க, ஆண்டவரை தேடுங்க, வந்து விடுதலை தருவார், இயேசுகிட்ட வாங்க, ஆண்டவர் விடுதலை தருவார், எனக்கு இப்படிலாம் தந்தார், அதனால் உங்களுக்கு தருவாருன்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து அவங்கள சபையில் சேர்த்து பாஸ்டர்கிட்ட விட போனால் பாஸ்டர் அவர் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். யாராலையும் சொல்ல முடியாது கிடையாது. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச சுவிசேஷம் மட்டும் சொன்னாலே போதும், மற்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அதனால் நம்ம தேவனுடைய நோக்கத்தை நம்ம அறிந்து கொண்டு, தேவன் எப்படி நம்ம மீது அன்பாக இருந்தாரோ, தன் சொந்த குமாரனையே கொடுத்து நம்ம மீது அன்பு கொடுத்தார். அவருக்காக நம்ம செய்கிற ஒரே ஒரு ஆண்டவர் கேட்குற ஒன்றே ஒன்று, நீ எனக்காக இந்த ஊழியம் செய்ய, நீ எனக்காக இந்த ஊழியம் செய்ய மட்டும் தான் ஆண்டவர் கேட்குறாரு. அதனால் நம்ம ஆண்டவருடைய தாகத்தை புரிந்து கொண்டு நம்மளும் ஆத்தும தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஆண்டவரே ஆத்தும தாகம் கொடுங்க அப்படின்ட்டு ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். நம்மளும் அந்த தாகத்தை கேட்டு மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி மற்றவர்களையும் சுவிசேஷம் சொல்லி அவர்களை ரட்சித்து நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாக்குவோம். இந்த வார்த்தைகள் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.